வணக்கம் குழந்தைகளா. இன்றைக்கு நாம் தமிழ் வகுப்பில் படிக்கவிருக்கும் கதையின் தலைப்பு முட்டாள் ராஜா. முன்னொரு காலத்தில் மதுரை மாநகரில் ஒரு அரசன் வாழ்ந்தான். அந்த அரசனின் பெயர் சோழன். அரசன் மிகவும் கோபமானவன். பிரச்சனை என்று அவனிடம் வரும் மக்களிடம் கோபமாக பேசுவார். இவரின் கோபம் மக்களுக்கு துளிகூட பிடிக்கவில்லை. ஒரு நாள் அரசன் மதுரையை சுற்றிப் பார்க்கலாம் என்று நினைத்து மந்திரிகளுடன் சேர்ந்து ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டார். நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவரின் கண்களுக்கு ஒரு நதிகள் தென்பட்டது. சூழ அரசன் நதியின் அருகில் சென்று நின்றார். மந்திரிகளும் அந்த நதியின் அழகைக் கண்டு ரசித்தார்கள். நமது மானாமதுரையில் இவ்வளவு அழகான நதியா? கண்களுக்கு மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அருமையாக உள்ளது. இந்த நதியை பார்க்கும் பொழுது மிகவும் நிம்மதியாக உள்ளது. மந்திரியாரே, இந்த சுத்தமான தண்ணீரை நமது மதுரை மக்களுக்கு இலவசமாக கொடுத்து விடுங்கள். அப்படியே ஆகட்டும் ராஜா. இந்த நதியில் உள்ள சுத்தமான நீரை மதுரை மக்களுக்கு இலவசமாக கொடுக்காமல் பணத்திற்காக மக்களுக்கு கொடுத்தால் நாம் ஒரே வருடத்தில் அரசன் சோழனை இட பல மடங்கு செல்வாக்கில் உயர்ந்து விடலாம். மதுரை மாநகருக்கு ராஜாவாக இருக்கும் சோழன் மந்திரி நல்லவரா கெட்டவரா என்று கூட அறியாமல் அவரிடம் பொறுப்பை கொடுத்துவிட்டார். சிற்பாய் கணேசன். இவர் மிகவும் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர். இவரின் குடும்பம் மிகவும் ஏழ்மையான சூழலில் உள்ளது என்று அறிந்த மந்திரி இவரை நதியின் காவலராக அமர்த்தலாம் என்று நினைத்தார். கணேசா, இந்த நீரை நீ மக்களுக்கு பணத்திற்காக விற்க வேண்டும். இது நமது மானாமதுரை அரசன் சோழனின் கட்டளையாகும். நீ வசூலிக்கும் பணத்தை வைத்து எந்தவித ஏமாற்று வேலையும் நீ செய்யவே கூடாது. அப்படி செய்தால் அரசன் சோழன் சிறையில் கடுமையான தண்டனை கொடுப்பார். புரிகிறதா? புரிகிறது மந்திரியாரே. மக்கள் தினசரி வாழ்வில் தண்ணீருக்காக தவித்தார்கள். மக்களுக்கு சோழன் அரசன் மீது கோபம் அதிகரித்தது. மக்கள் கொந்தளிக்க ஆரம்பித்தார்கள். பொதுமக்களில் உள்ள தைரியமாக பேசும் நால்வர் அரண்மனைக்கு சென்றார்கள். அரண்மனைக்கு என்னை பார்க்க வந்த நோக்கம் என்னவென்று கூறுங்கள். வணக்கம் அரசே. நாங்கள் உங்களை பார்க்க வந்த நோக்கம் என்னவென்றால், எங்கள் நால்வரின் நோக்கம் அல்ல, மதுரை மக்களின் நோக்கம். அதற்கு காரணம் நீங்கள் விதித்த சட்டம்தான். மதுரை மக்கள் அனைவரும் தண்ணீருக்காக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் இல்லாமல் எங்கள் தினசரி வாழ்க்கையை நகர்த்த முடியவில்லை. நீங்கள் நினைத்தால் மட்டுமே எங்களுக்கு குடித்த தண்ணீர் கிடைக்கும். அதற்காகத்தான் நாங்கள் நால்வரும் வந்துள்ளோம். நம்ப மதுரையில் உள்ள நதிநீரை நமது மக்களுக்கே இலவசமாக தான் தந்துள்ளேன். அவ்வளவு தண்ணீர் இருந்தது என்ன? தண்ணீர் தீர்ந்து விட்டதா? எனக்கு ஒரே குழப்பமாக உள்ளது. அரசே, நீங்கள் அமர்த்திய சிற்பாய் பணம் வாங்கிக் கொண்டுதான் தண்ணீர் கொடுக்கிறார். நீங்கள் கட்டளையிடாமல் அவர் எப்படி பணத்தை வாங்கிக் கொண்டு தண்ணீர் கொடுப்பார்? ஒரு சிறிய தவறு நடந்துவிட்டது. நீங்கள் சென்று வாருங்கள். இனிமேல் உங்களுக்கு குடித்தண்ணீர் இலவசமாக கிடைக்கும். நான் உங்களிடம்தானே பொறுப்பை கொடுத்தேன். என்ன இதெல்லாம்? எனக்கு ஒன்றும் தெரியாது அரசே. நான் ஒரு அப்பாவி. அதுக்கு சிற்பாய்தான் காரணம். அவர்தான் பணத்தை வாங்கிக் கொண்டு தண்ணீரை கொடுக்கிறார். அவரை சிறையில் அடையுங்கள். மந்திரியாரே, நான் பொறுப்பை கொடுத்தது உங்களிடம். என்ன காரியம் செய்துள்ளீர்கள்? நான் 20 ஆண்டுகளாக ராஜாவாக இருக்கிறேன். சிற்பாய்கள் ஒரு எளிமையானவர்கள். சிற்பாய்கள் ஒருபோதும் இந்த மாதிரியான செயலை செய்ய மாட்டார்கள். இதற்கு காரணம் நீங்கள்தான் என்று எனக்கு தெளிவாக புரிகிறது. மன்னிக்கவும் அரசே, இதற்கெல்லாம் காரணம் நான்தான். உண்மையை ஒப்புக்கொள்கிறேன். என்னை சிறையில் மட்டும் அடைத்து விடாதீர்கள் அரசே. இதற்கெல்லாம் காரணம் நான்தான். என்னைத்தான் சிறையில் அடைக்க வேண்டும். யார் நல்லவர் யார் தீயவர் என்று கூட நான் அறியாமல் செய்துவிட்டேன். என்னுடைய பொறுப்பை நான் தான் செய்திருக்க வேண்டும். என்னுடைய மக்களின் தேவையை நான் தான் நேரில் சென்று தீர்த்து வைத்திருக்க வேண்டும். என்னுடைய பொறுப்பை உங்களிடம் கொடுத்தது என்னுடைய தவறுதான். ராஜா தனது கடமையை தான் செய்யாமல் மந்திரியிடம் கொடுத்தது தவறு என்று ஒப்புக்கொண்டார். அதேபோல் தான் நாமும் இருக்க வேண்டும். நமது கடமையை நாம் செய்யாமல் மற்றவரிடம் கொடுக்கக்கூடாது. நமது கடமையை நாமே சரிவர செய்யவில்லை. மற்றவர்கள் செய்வார்களா?